திருச்சிற்றம்பலம். நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று பங்குனி திங்கள் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் வளர்விரை முற்பகல் 9:30 மணி வரை, ஆயில்யம் விண்மீன் மாலை 4:30 மணி வரை. அருட்பணுவல் 326வது திருக்குறள். கொல்லாமே மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கோற்று. பங்குனி திங்கள் கயல் வடிவ மீன வீடு திரு பரிதி நியமம் 3ஆம் திருமுறை. நீர் ஒழுகு புன்சடை நின்று எங்க நெடுவெண்மதி சூடி தார் ஒழுகு மார்பில் வெந்நீரணிந்து தலையார் வழி தேர்வார் ஏர் ஒழுகு சாயலிழ்க வந்த இறைவர் கிடம் போலும் பார்வொல்கு தொல்புகளால் விளங்கும் பருதி நியமமே. ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் 7ஆம் திருமுறை. கொய்யாமலர் கொங்கொடு வெங்கையும் சாடி செய்யார குணந்தெற்றியோர் வெண்ணை வடபால் மையாதடங்கன்னியராடும் மையா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே. நிழற்கோள் ராகு. தலம் திருநாகேஸ்வரம் 5ஆம் திருமுறை. சந்திரனொடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்தபின் ஐந்தலையரவின் பணி கொண்டருள் மைந்தர் போழ்மணி நாகேச்சரவரே. அகத்தியர், சோமாசிமாரர், புகழ்துணையார், அதிபத்தர், மாரணேர் நம்பி, வாரியாரடிகள், விபுலானந்த அடிகள், படேசாய்வு சித்தர், பழனி பட்டணம் சுவாமிகள், சிறவை சன்னிதானங்கள் ஆதி அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம், திருநாரையூர், திருவேட்டக்குடி, திருப்புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் விண்மீன் 7ஆம் திருமுறை. துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயங்கராமயக்கிவை அஞ்சி ஊரான் திருப்புறம்பயம் பயந்தப்பனை தமிழ் சீரினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுதுய்வும் என்று நினைந்தன வஞ்சியாதுரை செய்ய வல்லவர் வல்லர் வானுலகாலவே. சிவஞான போதம். அவனவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். அதீனப்பணுவல் கொலை மறுத்தல் 6. காதல் தரும் உரு இது வன்பரத்தல் இன்று ஆங்கு அதற்கு இயல்பாய் கண்டலானும் போதுரைவோன் ஆதியர்கள் முகமாதி கனவில் யாம் பொருணாதாதானும் ஓதும் நினைவல உணர்வார் உயிர்க்குணம் இவ்வுடல் வினைத்து ஒன்று உணரக் காணோம் வாதமுளதிலை உறக்கத்து உணர்வு உறவது உயிரணக் கொள்மதித்தே இல்லோய். 18 செய்யாய் கரியாய் வெளியாய் என்றே சீலத்தவர் போற்றிடும் சிவனை கையால் தொழுது மலராலே காலம் தோறும் வழிபட்டு பொய்யாம் உலகப் பொருள் நாடி புன்மைச் செயல்கள் செய்வாரை மெய்மைக்கு உரியராய் மாற்றும் மேலோய் நின்றால் பணிவேனே. திருச்சிற்றம்பலம்.